இன்னைக்கு நம்ம பாடி ரீகாம்போசிஷனோட டே 15 நம்ம ட்ரெயின் பண்ண போறோம் செஸ்ட் அண்ட் பைசெப்ஸ். சாரி, நேத்து ஒரு சின்ன வீடியோ எக்ஸ்போர்ட் பிரச்சனையால வீடியோ போட முடியல. நம்ம ஸ்ட்ரைக் பிரேக் ஆயிட்டு வெரி டிசப்பாயிண்டிங் அண்ட் ஐ ட்ரை மை பெஸ்ட் நாட் டு ரிப்பீட் திஸ் அகைன். காலையிலே ஒரு குட்டி வாக் போட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதுசா சூஷி சாப்பிட்டேன். அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப இங்க பார்த்தா பஸ் ஸ்டாப்ல பயங்கரமா கூட்டம். ட்ரெயின்ல நிக்கவே இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம். இந்த கூட்டத்துல இருந்து கீழே இறங்கி பார்த்தா நம்மள இந்த குழியில தள்ளி விட்டவன் ஜாலியா இருக்கான். சார் கம்பேக் எப்போ? சார் கம்பேக். சார் சார் அவன் விட்ட ஓல்லாம் கேட்டு ஜிம்மு வந்துட்டேன். செஸ்ட்டுக்கு இன்க்ளைன் ப்ரெஸ் 2 செட், செஸ்ட் லைத் 2 செட். என் பாடியில் ஸ்ட்ராங்கான மசில்னா அது செஸ்ட் தான். பிகாஸ் எனக்கு செஸ்ட்லாம் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். மசில் கேப் எதுவும் இல்லாமல் ஷேப்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரி செஸ்ட் இல்லாமல் கேப் இருந்தால் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அது எதையும் கேட்காதீங்க. பிகாஸ் இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யர் ஜெனடிக்ஸ். எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த செஸ்ட் ஷேப் ஒரு இன்செஷன் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ எனக்கு அர்னால்டு மாதிரி இல்லை, எனக்கு கேப் இருக்கு, ஸோ என் செஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகாம ஃபீல் பண்ணாம ஜஸ்ட் டூ வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் யூஆர் ஆல்ரெடி டூயிங் கிரேட். உங்க செஸ்ட் மசில் சைஸ் பெருசாச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமாவே தெரியாது. அப்புறம் பைசெப்க்கு ப்ரீச்சர் கால்ஸ் 2 செட், ஹேமர் கால்ஸ் 2 செட் அடிச்சுட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சு. நவ் லெட்ஸ் டூ இட் அகைன் டுமாரோ வித் சேம் மைண்ட் சேம் கிரைண்ட்.